பவி, நான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து சாப்பிடு. ஆமா, ஊரே மெச்சுற மாதிரிதான் நம்ம வீட்ல கல்யாணம் நடந்திருக்கு. இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறை. பேசாம இரு பாரதி. என்னம்மா நீங்க? அதுக்காக வயித்த பட்னி போட்டா எல்லாம் சரியாயிடுமா? இவ செஞ்ச காரியத்துக்கு இந்நேரம் நானும் என் புருஷனும் தூக்குல தொங்கிருக்கணும். என்ன பண்றது? இன்னொருத்தி இருக்காளே, அவளுக்காக இந்த அசிங்கத்தெல்லாம் நாங்க தாங்கிதான் ஆகணும். சும்மா சும்மா இப்படி சொல்லாதீங்கம்மா. நடந்த தப்புக்கு நீங்களும் அப்பாவும் தான் காரணம். இத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா சொல்லாம இருக்க முடியல. ஏத்தா, நாங்க என்னத்தா பண்ணணும்? ஊரே ஆண்டாளை பத்தி தப்பா பேசலாம். ஆனா அவ என்ன சொன்னா? எதுவா இருந்தாலும் என் அப்பா கேட்கட்டும், அவர்கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன் தானே சொன்னா. அதான் ஊர் பேர் தெரியாதவனை காதலிக்கிறேன்னு சபையிலேயே சொன்னால. இல்லப்பா, முதலையே நீங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருந்தீங்கன்னா அவ உண்மையை சொல்லிருப்பா. பாரதி, நீ என்ன சொல்ற? ஆமாமா, அவ அந்த பையனை லவ்வே பண்ணல. அந்த பையனோட தம்பி கரிசல்பட்டியில இருக்கிற ஆண்டாள்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு போயிடுச்சுன்னு கிணத்துல விழுந்து சாக போயிருக்கான். ஆனா இவன் கரிசல்பட்டி ஆண்டாளுக்கு பதிலா நம்ம ஆண்டாளை தூக்கிட்டு போய் அவன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாத்திருக்கான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அது நம்ம ஆண்டாள் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு. அது அவ சொல்றதுக்குள்ள எல்லாரும் பேசி இப்படி என்னென்னமோ நடந்துருச்சு. ஏத்தா, போதும்தா. அவ சொல்ற கதைய நீ வேணா நம்பு, நான் நம்ப மாட்டேன். அவ காலேஜ்ல படிக்கும் போதே இந்த மாதிரி நிறைய கதை சொல்லியிருக்கா. நானும் நம்பி நம்பி ஏமாந்துருக்கேன் தா. அப்பா, நான் விசாரிச்சுட்டேன். நீங்க வேணா அந்த பையன்கிட்டயும் கேளுங்க. ஏத்தா, என்ன பேசிட்டு இருக்கிற நீயே? அவங்க 2 பேரும் கூட்டு கலவானிங்கத்தா. அவங்கள போய் நீ நம்பிக்கிட்டு இருக்க? அத்தா பாரதி, அவ சரியான பம்மத்துக்காரித்தா. நீ வேணா பாத்துக்கிட்டு இன்னும் பயங்கரமா நடிப்பா. ஐயோ, என்னப்பா நீங்க? என்ன இருந்தாலும் அவ உங்க பொண்ணு இல்லையா? அந்த நினைப்பெல்லாம் எப்பவோ குழி தோண்டி புதைச்சாச்சுதா. திரும்ப திரும்ப தப்பு பண்ணாதீங்கப்பா. ஒரு தடவை அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சுதான் பாருங்களேன். இங்க பாரு பாரதி, ஓ மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. உன்னையும் என் பொண்ணா நினைக்கிறதுனாலதான் இப்பவும் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை நீ அவளுக்கு சப்போர்ட்டா பேசினேன்னு வையே, அப்புறம் நான் வெறும் விருந்தாளையே தான் பார்க்க வேண்டியிருக்கும் சொல்லி போட்டேன். விடுத்த, இதுக்கு மேல அவளை பத்தி எதுவும் பேசாத. என்ன காரியம் நீ பண்ணிட்டு வந்திருக்க? என்ன இருந்தாலும் நீங்கள் அப்படி பண்ணியிருக்க கூடாதுங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்திருந்தாலே உங்கள் அப்பாவோட கோவம் குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் நானும் நடந்ததை சொல்லியிருந்தா அவர் நம்பியிருப்பார், உங்கள் சொந்தக்காரங்களும் நம்பியிருப்பாங்க. மிஞ்சி போன என்ன மரத்தில் கட்டி வச்சு அடிச்சிருப்பாங்க, இல்லை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இப்போ தேவையில்லாமல் உங்கள் அவசரத்தினால எனக்கு உங்களுக்கும் கல்யாணம் நடந்து உங்கள் வாழ்க்கை இப்படி கெட்டு போயிடுச்சு. இப்போ கூட ஒன்று கெட்டு போகல. நீங்கள் வாங்க, உங்கள் அப்பா அம்மா கிட்ட நடந்ததை சொல்லுவோம். சொல்லி உண்மையை புரிய வைக்கலாம். புரிய வச்சு சின்ன புள்ள மாதிரி கேள்வி கேட்டே இருக்கீங்க. இப்போ நீ என்னதான் சொல்ல வர?
என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்ததுலாம் கல்யாணமே இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் கல்யாணம். சாகுற வரைக்கும் நீதான் என் புருஷன், நான் தான் உன் பொண்டாட்டி. என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி? ஏன் தெரியாது? நீங்க தான் என் வாழ்க்கைய கெடுத்த அயோக்கியன். நீங்க தான் என் குடும்ப மானத்தை குழி தோண்டி புதைச்ச புறம்போக்கு. நீங்க தான் என் கல்யாணத்தை நிறுத்தின மொல்ல மாதிரி. நீங்க தான் என் கனவு அழிச்ச படுபாவி. உங்களை எப்படிங்க எனக்கு தெரியாம இருக்கும்? பேச்சுல ஒரு மாதிரியா இருக்குங்க. வேற எப்படிங்க பேச முடியும் உங்ககிட்ட? அத்தா அத்தான்னு பேசவா, இல்லனா மாமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பேசவா? சொல்றா, எப்படி பேசணும்? எப்படி எப்படி? இவரு எவ்வளையோ கடத்துறதுக்கு என்ன கடத்திட்டு போவாராம்? ஏதோ மண்டபத்துல செருப்ப மாத்தி போட்டுட்டு போயிட்டேன்னு சொல்ற மாதிரி பொண்ண மாத்தி தூக்கிட்டு போயிட்டேன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாரு. நான் ஆயுசுக்கும் ஓடுகாலி பட்டத்தோட அலையணும். நீ 4 அடி வாங்கிட்டு செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டா மாதிரி காலரை பெருமையா தூக்கி விட்டுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா ஊரை சுத்திட்டு இருப்பல்ல? உன்னை என் கழுத்துல தாலி கட்ட வச்சதே சாகுற வரைக்கும் நான் கொடுக்கற தண்டனைய நீ அனுபவிக்கிறதுக்கு தான். இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷம்னா உனக்கு என்னன்னே தெரியாது. சிரிப்புனா உனக்கு என்னன்னே புரியாது. உயிரோட இருக்கும் போதே நரகம்னா எப்படி இருக்கும்னு உனக்கு நான் காட்டுறேன்டா. வைத்தியமாங்க நீங்க. என்ன பழி வாங்குறேன்ட்டு உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. யோசிக்க மாட்டீங்களா? என் வாழ்க்கை என் கல்யாணம் நின்னப்பவே நாசமா போச்சு. இனிமே நாசமா போறது உன் வாழ்க்கை தான். தப்பு பண்றீங்க, பெரிய தப்பு. என்ன நடந்தாலும் நான் ஆம்பளை, உங்களுக்கு அப்படி கிடையாது. ஓ, அந்த ஆம்பளை திமிர்ல தான் நீ இவ்ளோ ஆட்டம் போடுறல்ல? ஏங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. நான் ஆம்பளைன்னு சொன்னது அந்த அர்த்தத்துல கிடையாது. ஹே, நீ எந்த அர்த்தத்துல வேணாலும் சொல்லிக்கோ. ஆனா நான் இப்ப சொல்றதுக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் தெரியாமலாம் இருந்துராதே. காலையில இந்த ஊரே என்ன காரி துப்பும் போது நான் எப்படி அவமானத்துல கூனி குறுகி நின்னேன்னு நீ பார்த்தல்ல? அதே மாதிரி நீ அடிக்கடி அவமானப்பட்டு நிக்க வெப்ப. என் ஒழுக்கத்தை எல்லாரும் சந்தேகப்பட்டப்போ என் அம்மாவும் அப்பாவும் எவ்ளோ அசிங்கப்பட்டு நின்னாங்களோ அதே மாதிரி உன் அம்மா அப்பாவையும் நான் அசிங்கப்படுத்துவேன். நீ உன் தம்பிக்காக தானே என்ன தூக்கிட்டு வந்த. அவன் வாழ்க்கையில இனிமே கல்யாணம்னு ஒண்ணு நடக்கவே நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். டைம பாத்துக்கோ. இந்த நிமிஷம் உனக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுரா. பொம்பளை ரூபத்துல எமன் எப்படி இருப்பான்னு என்ன நீ பார்த்து தெரிஞ்சுப்ப. அழகர், இவ்வளவு சீக்கிரம் எஞ்சிட்டீங்க? தூங்கலையா? நான் தூங்கினா தானங்க எந்திரிக்கிறதுக்கு. விடிய தூங்கவே இல்லை. இந்தாங்க காஃபி குடிங்க. என்னாச்சு? புது இடங்கிறதுனால தூக்கம் வரலையா? நீங்க வேற பயத்துல தூங்குறேங்க. நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது உங்க ஃப்ரெண்டு கல்லை தூக்கி தலையில போட்டானா நான் என்னங்க பண்ணுவேன்? அதான் முழிச்சிட்டு இருந்தேன். தலையில போட்டா கூட பரவாயில்ல, மாத்தி காலில் போட்டாங்கன்னு வைங்களேன், அப்புறம் யாருங்க லைஃப் உள்ள நுண்டியா நடக்கிறது? ஐயோ, என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏம்மா பொம்பளை வேஷம் போட்டு பார்த்துருக்கீங்களா? அது உங்கள் ஃப்ரெண்டு தான். முறைக்காதீங்க, இது நான் சொல்ல, உங்கள் ஃப்ரெண்டு தான் நேற்று என்கிட்ட சொன்னாங்க. என் வாழ்க்கை கெடுக்க வந்த பொம்பளை யம தர்ம ராணியாமா அவங்க. அவங்க ஏன் தெரியுமா என்ன லவ் பண்ணுறேன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணாங்க. என்னை ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதை பண்ணிகிட்டே இருக்கணுமா. அவங்க என்னை பழி வாங்குறதுக்கு தான் என்னை கல்யாணமே பண்ணாங்க. அவங்க அவன் ஏதோ கோவத்துல அப்படி பேசிருப்பான். நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. சும்மா இருங்க நீங்க. அவங்களா கோவத்தில் எதுவும் பேசல, அவங்களா யோசிச்சு நிதானமாக தெளிவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. சரியா,
எதுக்கு என்ன பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிறதுல என்ன இளவு மைண்ட் செட்னே எனக்கு தெரியலங்க. யார் யோசிப்பா அப்படி? நீங்க இவ்ளோ தூரம் டென்ஷன் ஆகுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆண்டாளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ கோவத்துல படபடன்னு பேசிடுவா, ஆனா அவ மனசுல எதுவும் இருக்காது. எனக்கு அப்படி தோணலங்க. ஆ, அதெல்லாம் தோணும். ஆ, சரி, இப்போ உங்க வீட்ல யார்கிட்டயாவது பேசணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா உள்ள போங்க. சமையல் கட்டு எங்க இருக்குன்னு பாருங்க. அங்க காய்கறி வெட்டுறதுக்கு ஏதாவது அருவாமனை வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து என் கழுத்துல ஒரே போடா போட்டு அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க வேணா பேசுவாங்க, இல்ல பார்க்கவாச்சும் வருவாங்க. இல்லனா அது வரைக்கும் யாருமே என்னங்க நீங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நான் செத்தாதான் எங்க அம்மா அப்பா வருவாங்க, பேசுவாங்க. ஆ, என்கிட்ட நீங்க உங்க போனை சார்ஜ் பண்ண கொடுத்தீங்கல்ல, அப்போ உயிர் நண்பன் ஒரு கால் வந்துச்சு. ஆ, அவர் நம்பராவது கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசி வர சொல்றேன். அவனை வேற ஏங்க நீங்க பாவங்க. அவன் ஏற்கனவே அவன் பொண்டாட்டி கூட பிரச்சனை இருந்தா இங்க வந்திருக்கிறான். நான் வேற தேவையில்லாம அவனை இந்த பிரச்சனையில இழுத்து விட்டேன். பாவங்க அவன். என்னாச்சு? அவருக்கு என்ன பிரச்சனை? அவன் பொண்டாட்டியே பிரச்சனை தான். சரியான திமிரு பிடிச்சவளா இருப்பா போல அவன். அவன் பண்ணாத தப்புக்கு அவன்கிட்ட சண்டை போட்டு போயிருக்கான். இவன் என்னடானா அவதான் உலகம் அவதான் உயிர்னு சொல்லிட்டு அவ இல்லாம இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். உங்க ஃப்ரெண்டு உண்மையிலேயே சூப்பருங்க. இன்னும் பொண்டாட்டி மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காரு. ஆனா அந்த திமிரு பிடிச்ச கழுதுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அவன் சொல்றது எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாள். அவன் ஏதோ தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருந்தா கூட தப்பு இல்லைங்க. ஆனா குரங்க பிடிச்சி வச்சுட்டு முயல்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியலங்க. ஆ, அப்படி என்ன அவங்களுக்கு பிடிவாதம்? சரி, நீங்க போய் அந்த பொண்ணுகிட்ட பேசி உங்க ஃப்ரெண்டு கூட சேர்த்து வைக்கலாம்ல. நான் மட்டும் அவளை நேர்ல பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. செவ்வில் சேர்த்தி 4 அப்பு கம்மல் கழுண்டு கால் ஒழுகு. அவ்வளோ கடுப்புல இருக்கேன் நான். பாவம் தெரியுமா? நைட்டில் எப்பவுமே உட்காந்து லோன்னு அழுதுட்டு இருக்காங்க. அவன் கல் நெஞ்சுக்காரு. அவளை மாதிரி ஆளெல்லாம் உருகி லவ் பண்ணுறான் தெரியுமா என் ஃப்ரெண்டு. அவனை சொல்லணும். நீங்க ஒருவேளை அந்த பொண்ணை நேர்ல பாத்தீங்கன்னு வைங்க, ஏன் சார்பா 4 அடி கொடுங்க. பாவி, ஒரு மனுஷனை இப்படியா கஷ்டப்படுத்துறது? கொடுத்துருவோம். அதான் சொல்கிறேன், அவனுக்குலாம் தயவு செஞ்சு கூப்பிட்டு பேசாதீங்க. ஏற்கனவே டென்ஷனில் இருக்கான் அவன். சரி, அப்போ உங்க தம்பி நம்பராவது கொடுங்க. அவன்கிட்ட பேசி என்ன பண்ண போறீங்க? இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. பரவாயில்லைங்க, நீங்களாச்சும் இந்த வீட்டில் இப்படி இருக்கீங்களா? இல்லைன்னா குற்றால வைத்தியசாலை மாதிரி தானே இருக்குதுங்க. குற்றால வைத்தியசாலைனா? அது இது ரொம்ப முத்தி போயும் இல்லாமல் ஆரம்பத்துலேயும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற பைத்தியங்க இருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாத்துக்குமே வைத்தியம் பார்க்குற இடம் அது. நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டையும் அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு போய் செக் பண்ணி பாருங்க. டக்குன்னு அங்கே சேர்த்துக்குவாங்க அவங்கள. திடீர்னு நல்லா இருக்காங்க, திடீர்னு பைத்தியம் மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுக்குலாம் அங்கே கரெக்டாக செட் ஆகும், அட்மிஷன் போட்டுருவாங்க. இருங்க, இது அப்படியே போய் ஆண்டாள் கிட்ட சொல்றேன். யாரு? அந்த யமதர்ம ராணிக்கிட்டயா? போய் சொல்லுங்க போங்க. சரி, பேசுனதெல்லாம் போதும், நீங்க உங்க தம்பி நம்பரை கொடுங்க. என்னவோ போங்க. உன்னை திட்டவும் முடியல, திட்டாம இருக்கவும் முடியல. அண்ணா என்ன பண்ண சொல்ற? நான் கரெக்டா தானே எல்லாத்தையும் சொன்னேன். எங்க அண்ணன் அந்த பொண்ணை மாத்தி தூக்கிட்டு வரும்னு எனக்கு என்ன தெரியும்? இப்ப பாரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு இந்த விஷயத்த பண்ண போய் இப்போ உங்க அண்ணன் வாழ்க்கையே மாறி போச்சு. எனக்கும் அதை நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயத்த நினைச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குண்ணே. எதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு? அண்ணி அழகா இருக்காங்கல்ல? அண்ணா என்ன முறைக்கிறா? எங்க அண்ணனுக்கு எத்தனை பொண்ணு நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? ஒரு பொண்ணு கூட அமையல. பொண்ணுக்கு பிடிச்சா ஜாதகம் செட் ஆகாது, ஜாதகம் செட் ஆனா இவனுக்கு பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு 4 வருஷமா
400 பொண்ணுக்கு மேல பார்த்தாச்சு. அண்ணா அவனுக்குலாம் இப்படி கல்யாணம் ஆனதானே உண்டு. சரி அழகர் வரட்டும், நீ சொன்னதை அப்படியே ஒரு வார்த்தை மாறாம சொல்ற. ஐயோ தெய்வமே, அப்படிலாம் எதுவும் சொல்றாதீங்க தெய்வமே. நான் யாரு அழகரா? இல்லண்ணா, ஏதோ புது நம்பரா சரி, எடுத்து பேசு. ஹலோ, அழகரோட தம்பியா? ஆமாங்க. நீங்க யாரு? நான் ஆண்டாளோட ஃப்ரெண்டு பேசுறேன். ஐயோ அக்கா, எங்க அண்ணன் மேல எந்த தப்பும் இல்லக்கா. அவன் எனக்காக தான். ஏய். ஹலோ, நான் அழகரோட ஃப்ரெண்டு பேசுறேன். ஹலோ, ஹலோ. நான் ஆண்டாளோட ஃப்ரெண்டு பேசுறேன். அண்ணா, அழகர் அண்ணா இருந்தா கொடுக்க சொல்லுண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ, அங்க அழகர் இருக்கானா? இல்ல, நான் அவர் தம்பி கிட்ட இல்ல அவர் ஃப்ரெண்டோட பேசணும்னு நினைச்சேன். சொல்லுங்க, நான் அவனோட ஃப்ரெண்டு தான். சாரிங்க, அழகர் வேணும்னே பண்ணல. அவன் தம்பி லவ் பண்ற பொண்ண கடத்த போய் இந்த மாதிரி. நடந்ததை பத்தி பேச இனிமே எந்த யூஸும் இல்ல. நடக்க போறத பத்தி பேசுவோம். ஓகே, சொல்லுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க ஃப்ரெண்டுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடந்திருக்க கூடாதுதான். ஆனா அதுக்காக அவங்களை இப்படியே விட்டுற முடியாதுல்ல. கண்டிப்பாங்க, 2 பேருமே சந்தோஷமா இருக்கணும்ல. ஏன்னா இங்க நிறைய பேர் கல்யாணத்தை கரெக்டா பண்ணிடுறாங்க, ஆனா சந்தோஷமாவோ சேர்ந்தோ வாழ்றது இல்லையே. கரெக்டா சொன்னீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருப்பாங்கன்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அப்படி இருக்கிறது இல்லையே. வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணுங்கிற கட்டாயத்துல வாழ வேண்டியதா இருக்கு. அழகர் ரொம்ப நல்லவங்க, அவனுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்க கூடாது. ஆண்டாளும் ரொம்ப நல்லவதான். அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அதனால்தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க, அவங்களோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். நீங்க ஆண்டாள் வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா? வரோம், ஆனா எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க வாழ்க்கைய நாம தான் பேசி சரி பண்ணணும். சரிங்க, நாங்கள் உடனே கிளம்பி வரோம். அண்ணே, ஏன் நான் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அண்ணியோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க? அண்ணா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்ற. நீ என்ன ஒரு மாதிரியா இருக்க? இல்லடா, இந்த குரலை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப நெருக்கமான குரலா இருக்குடா. எது நெருக்கமான குரலா? அண்ணா, உங்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லவா? உலகத்துல 7 பேரு ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அதே மாதிரி உலகத்துல 7 பேருக்கு ஒரே மாதிரி குரல் இருக்குமாண்ணா? அண்ணா, நான் சொல்லலண்ணா, சயின்ஸ் சொல்லுது. வில்லேஜ் சயின்டிஸ்ட் ராணி. தேங்க்யூ அண்ணா. சரி, உங்க அண்ணி ஃப்ரெண்டு நம்மளை வர சொல்றாங்க. வா போலாம். வாடா. வாமா பாரதி, வா உட்காரு. பேத்தி உட்கார வச்சு 2 பேரும் சாப்பிடுங்க. இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். என்னம்மா, நேத்து ராத்திரி அப்படி பேசினேன்ட்டு வருத்தமா இருக்கிறியே நீயே? ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா. அத்தா, ஏதோ மனசு ஆறாம அப்படி பேசி போட்ட. அவ செஞ்ச தப்புக்கு நீ என்ன பண்ணுவ பாவம்? வா வந்து உட்காந்து சாப்பிடு. வா பாரதி, வந்து உட்காந்து சாப்பிடு. சரிம்மா, உட்கார் தமிழ். நல்லா சாப்பிடணும், சரியா? சாப்பிடு. அம்மா, சாப்பாடு சீக்கிரம் வைங்க, பயங்கரமா பசிக்குது. அம்மா, பசிக்குதுமா, சாப்பாடு போடுங்கம்மா. காலையில இருந்து சாப்பிடல நானு.